ஜிகினா இடுப்புல மச்சான். எங்க உயிர் துச்சம். ஜிகினா இடுப்புல மச்சான். காலை வச்சுக்கிட்டு பயமுறுத்துறீங்களே, இது நியாயமா? ஒழிக்கிறானுங்க பாரு. டேய் காடு வா வந்து வீடு போப்பு வந்து. இப்ப ஜிகினாஸ்தி தேவையாடா உங்களுக்கு? ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போங்கடா. இல்ல அச்சு வாயில வச்சிருவேன். என்ன மாமியே? சும்மா இருடா. சொன்னபடி கொளுத்திக்க போறாங்க. யாரு இவனுங்களா? சில்றா பசங்க இவனுங்க. இதோ நிக்கிறான் பாத்தீங்களா? அவன் என் தாத்தன் தான். நைட் 9 மணிக்கு மேல காத்திருந்து பாப்பேன் பிட்டு படத்தை போட்டு என் உயிரை வாங்குறான். அவன் மண்டையை பாத்தியா பிடி ரூம்ல இருக்கிற ஷார்ட் புட் மாதிரி இருட்டு பசங்க இவனுங்க. இவனுக்கு மேல போய் இறக்க பாருங்க. கேவனுங்களா 8 பேர் எடுக்க மாட்ட அளவுக்கு நம்ம ஊர் சுடுகாட்ல இடம் இல்ல. மரியாதை கேன் போட்டு வீட்ல படுங்கடா. டேய் நிறுத்துங்கடா. கொந்தளிக்கிறான். உங்களுக்கு இமெயில் இன்டர்நெட் இருக்கு, எங்களுக்கு என்னடா இருக்கு? டேய் உனக்கு மின்சார சுடுகாடு இருக்குடா. ஆன் பண்ணிட்டு போய் படுறா. தலைவி சிகனாசிரி ஆட்டத்தை பார்க்கலாம்னு பார்த்தா முடியாது போல் இருக்கு. நமக்கு நியாயம் கிடைக்காது நரேன். பெட்ரோல் எடுங்க, ஊட்டிக்கிட்டு சாவோம். வரப்போற இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். ஜிம்னாசிரியை பார்க்காம இந்த உயிர் இருந்தா செத்தா மார்க்கெட் பிரேம்ல போவீங்களா? எடுத்து ஊத்துடா. சரி அவன் நீ கம்மியா அவன் செத்தாதமே. டேய் பாபு, என்னடா எத்தனை தடவை கரண்ட் இல்லாதப்ப அவன் மண்டையில மெழுகுபத்தி கொளுத்திருப்ப. தாத்தாடா சும்மா இல்ல கொளுத்திடாத. டேய் விஎஸ் ராகுனே வந்து சொன்னானே நான் கேட்க மாட்டேன்டா. அவர் வாய்ஸ்ல சொன்னா கேட்றோனா? இந்த பொணத்துங்களை நான் எரிக்காம விட மாட்டேன்டா. ஏய் எல்லாம் ஆர்டர் நில்லுங்கடா. டேய் என்ன வேணான்றீங்க? நேத்து மொக்க பண்ண மேல ராக்கெட் விட்டான்னு சொன்னேன்ல. இவனை எரிச்சாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்ட்டா இருக்கும். நீயா நான் பாத்துறலாம்டா. பத்தாவது வரைக்கும் அமுதா கை முச்சார எடுத்துங்க. அத கேக்க நீ யாரா? அமல ஏடாவடா. கொளுத்தி போடுறா. தடுக்காதமா. இவன் சத்தாதாமா எனக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கும். ஓ மூஞ்சிக்கு எந்த ஜென்மத்திலும் நடக்காதுடா. மா நீ பால் ரெடி பண்ணுமா. இன்னைக்கு தான் நமக்கு எல்லாரும் தீபாவளி. வாட் ப்ரோ, ஏன் மேல் நம்பிக்கை இல்லையா? சரவணா விட்டு அவனுக்கு எரிஞ்சு சாம்பலா இருப்பானுங்களே. காலைல பாத்திரம் விளக்கிருக்கலாம். ஜிகினாசிரி வரலைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ப்ரோ ஏன் இவ்வளோ கோவம்? கவலைப்படாதீங்க, ஜிகினாசிரியா நான் கூட்டு வரேன். எனக்கு இன்னும் அந்த வீரசிங்கம் தான் கட்டை கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இந்த சொட்டையை வச்சு அவன் கொடுக்குற கட்டையை எடுத்துடலாம். டோன்ட் வரி ப்ரோ. எட்ரா வண்டிய. ஓகே ஓகே. அரே ஓகே நான் சொல்லணும்பா. முடி செடியா அது ஓகே. இந்த அரே சைடுல நில்லேப்பா. நாம அடிக்கிற போஸ்டரை பார்த்து வரப்போற சென்ட்ரல் மினிஸ்டர் கதறி ஓடணும். சிங்கம் கொல்ல பசியில இருக்கு போல இருக்கு. யாரா வந்திருக்க? அந்த சரவணன் கோஷ்டி தான். இந்த விஷயத்தை சொன்னியா? நான் சொன்னா வெத்தா இருக்கும், நீங்க சொன்னா கெத்தா இருக்கும். டேய் போதாண்டா. என்னடா உங்க வீட்டு வராண்டால உட்காந்து ஏந்திரா. வேலை அடிக்கல. எந்திரிச்சா போட்டோ எடுக்க சொல்லி சாவடிக்கிறாப்பா. இங்க பாருங்க தம்பி, எனக்கு இந்த வள குலக்கம் எல்லாம் பேச தெரியாது. யோ பேச தெரியலனா பேப்பர்ல எழுதி அனுப்பியா. என்னப்பா நீ இப்படி பொசுக்குன்னு போற? கொண்டா இந்த 50 100ன்னு வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. நீங்க நடத்த இருக்கிற அந்த காவடி போட்டிக்கு நானே தலைமை தாங்குறேன். வரும்போது தலைமையில ஒரு பால் கூட தூக்கிட்டு வந்துரு. டேய் காவடிக்கு கபடிக்குமே வித்தியாசம் தெரியலடா அவருக்கு. சரி அந்த கபடி போட்டிக்கு நானே தலைமை தாங்குறேன். ஜெயிக்கிறவங்களுக்கு என் கையாலேயே கப்பம் கொடுக்குறேன். ஆனா அந்த ஜிகினாசிரி மட்டும் வரக்கூடாது. அதெல்லாம் முடியாது. இங்க பாரியா, நீ ஒரு 1000 2000 எழுதி கொடுத்து முன்பதிவு பண்ணினா உனக்கு முன் சீட்ல இடம் போட்டு தரேன். சிங்கம் கண்டிப்பா கபடி போட்டி நடக்கும். ஜிகினாசிரி வருவா, எவனாலையும் தடுக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ். தெரியலையே, கேட்ல குரங்கு படம் நடிச்சிட்டு இருக்கான். அதானே கொஞ்சம் வெயிட்டி. இதுவா? இவ்வளவு தூரம் எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஜிகினாஸ்ட்ரியை கூட்டு தான் வர போறீங்களா? டேய் கூட்டு வந்தா என்னடா பண்ணுங்க? சிம்பிளா ஒரு செல்ஃபி எடுத்து சிட்டி ஃபுல்லா ஃப்ளெக்ஸ் வைப்பேன். ஒன்னு அப்படி இருக்குது, இன்னொன்னு இப்படி இருக்குது. இதெல்லாம் குணப்படுத்தவே முடியாது. என்னப்பா அது? ஏய் லூசு, கேட்ட தர தலைக்கரையில விட்டு ஏத்தவா. ப்ளீஸ் அவுட். ஜிகினா முக்கியம், ஜிகினா குட்டி ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கு நல்ல டாக்டர் முக்கியம். ஐ எம் வெயிட்டிங். ஜிகு குட்டி ஐயா வாங்கோ. அரே அந்த பூனாக்காளி கண்டம் கத்திரிக்காய் ரெண்டும் போட்டு நல்லா கோங்கரா சட்னி மாதிரி இடி. அத்திக்கா சித்திக்கா நெல்லிக்கா கொரிக்கலிக்கா கொல்லிமலை கொயாக்கா இப்படி பலவித காயிலே பக்காவா செஞ்சுதான். ஜில்கு சிப்பா ஜில் ஜில் ஜிங்குச்சா லேக்கிய. பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை நீங்கள் எத்தனையோ கட்சிகளை பார்த்திருப்பீர்கள். எந்த கட்சியாவது உங்களோட வறுமையை போக்குச்சா? ஜிங்குச்சா நம்ம கிட்ட குரல் கொடுக்கற. ஜிங்குச்சாவா? சாமி அவனை விடாதீங்க சாமி, விடாதீங்க. சரி கூப்பிடுறேன். உங்களோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு. ஜிங்குச்சா லேக்கியம். அடிங்கோப்பன் தன்னால முட்டா பையன். டென்ஷன் ஆயிட்டா, கடை காலி பண்ணுவா. பின்னாடி போங்க தரீங்க. என்ன கத்திக்கிற உயிர் எடுக்குது. இதுவரைக்கும் இருட்டா இருந்த உங்க வாழ்க்கைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா இருட்டுல நடக்குது வெளிச்சத்துக்கு வந்தா காரி தூணு துப்புவாங்க. அரே கண்ணே பாணி பானம் கப்பிலேரும் மரியாதை கட்டி போடும். கட்சி ஆரம்பிச்சதுக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடாம போல இருக்கேன். புரிஞ்சுக்கலாம். எங்க விட்டுனே தெரியலையே. உங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் எங்கள் தலைவர் சாத்தான் சர்மா அவர்கள். மலச்சிக்கலை தீர்த்து வைக்க முடியுமா? மலச்சிக்கலா? ஐயோ,
மலச்சிக்கல ஏன் கட்சி எப்ப ராத்திட்டு வைக்கும் தீக்கிறேன் பாரு சாப்பிடுங்கோ கும் கும் லேக்கியம் சாப்பிடுங்கோனா சும்மா சல்லுன்னு கலகலகலகலன்னு போ இப்ப பாரு கீரை மாத்துறேன் கீரை இந்த மாத்து. வாழ்க்கை உயர்த்த பச்சை போற பண்ணு. ஒரே சின்னம் அது எங்களோட சிக்கன் சின்னம் தான். அரே, சிக்கனை மறக்காதீர்கள், சிக்கனை மறக்காதீர்கள். சிக்கன் நம்ம வாழ்க்கை கூட வர போறது சிக்கன் தான். சிக்கனே சாப்பிடாதீங்கோ அது சிக்கன் பண்ணும் சிக்கனே மறந்துருங்கோ சிக்கனை தொட்டு நீ கெட்டே இன்னையோட நீ செத்தே. யாரா நீ? நான் நாட்டு வைத்தியரும் எந்த நாட்டுக்கு வைத்தியர்? பஞ்சாமிரத்தை காட்டி பதவே வாங்கிட்டு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பஞ்சத்துக்கு அடிபட்ட பக்கி அதை கெடுக்க பாக்கிறேன். யோ மாமா என்ன தகராறு பண்ணிட்டு இருக்க? வெறுப்பேத்துறா மாப்ள. டேய் அந்த ஆள் அந்த பக்கம் சோம்பா பிடி வித்தானா நீ ஒரு பக்கம் லேகி வைடா எதுக்கு வியாபாரிகளை சண்டை போட்டுக்கிறீங்க என்னது சோன் பப்படி விக்கிறவனா? ஆமா, ஆமா. டேய் நான் யார் தெரியுமாடா? தோஜந்தகி கட்சியோட தமிழ்நாட்டுக்கு ஒரே தலைவன்டா. எப்படி தோ. முடியல கோழி பறக்குது எது எப்படியோ அவங்கள ஒண்ணு சேர விடாம பாயிண்ட்களை அள்ளி வீசிட்டு வந்துட்டு இப்ப 1000 பேர்த்த உடனே சேர்த்தாகணும். மாமா 1000 பேர் ஒரு 10,000 பேரை ஈஸியா சேர்த்துடலாம் விடு. அப்படியா மாப்ள? நீங்க மட்டும் ஆளை சேர்த்துட்டீங்க. இந்தா சரவணா, இன்னையில இருந்து நீதான் செயலாளர், என்னது நீ தான் பொருளாளர், நீங்களா செயற்குழு உறுப்பினர், நமக்கும் இந்தா, சாமி நீ எனக்கு. பாதுகாப்பு அதிகாரி. இந்தாடா சிங்கிச்சா. கடைசியா முடிவுதான் என்னடா? யோ ஆரம்பத்துல இருந்தே முடிவதாயா போய ஓடு. ஏய் யார்கிட்ட மோதுற? வீரசிங்கம் மாதிரி ஒரு அரசு பகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவீங்களாடா? டேய், போ ஒரு தலைவன்கிட்ட போய் சொல்லு, விடிகிறதுக்குள்ள ஒரு தலைவனோட தலையெழுத்த மாத்தி காட்டுறான்டா இந்த கல்யாணம். பார்க்கலாமா? பாப்பமா? ஏய் அதையும் பாத்துருவோம்டா. பாப்பம்டா. நம்ம கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை ஃபர்ஸ்ட் போஸ்டர் அடிக்கணும், அதுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கணும். அரே 2 பேர் இருக்கிறேன்னா நான் போட்டோ எடுக்கிறேன், ஒருத்தர் வெளியே போ. எது 2 பேரா? ஆட, டேய், நான் ஒருத்தனடா இருக்கேன். டேய் நோவாம நீ போட்டோ எடுக்கணும் பணம் தண்டா எடுக்கணும் அறிவு கேட்டவனே என் அங்கிள் நான் பணமாடா டேய் பண்ணி பயல, நல்ல காரியத்துக்கு போட்டோ எடுக்கும்போது அபிசவனமா பேசுறியடா. அது இல்ல அங்கிள் உங்களை பத்தி 4-3 வார்த்தை சொல்லி புகாரலாம் அதுக்காக தான் மாமா நீ போஸ்ட் கொடு. டேய் ஒழுங்கா எடுக்க சொல்றேன். டேய் ஏடா அப்படிதான் மாமா வைக்கிறேன் நீ சரி வரை வைக்கிறேன் இல்லையா, கையை மேல தூக்குறேனா? நல்ல கையை மேல தூக்கு. இப்படியா? ஓகேவா? மாப்ள என்ன மாப்ள இது? இது எதுக்கு? அது வந்து ஜிக்னாஸ்ரீ வரல, போட்டோ எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. இருடா. இது கட்சி தலைவரை வரவேற்க அடிக்கிற போஸ்டர், இதுல மாமா போட்டோ வரணும். अच्छा இது ஜிக்னாஸ்ரீ வரவேற்க அடிக்கிற போஸ்டர், இதுல ஏன் போட்டோ பசங்க போட்டோ வரணும். बहुत अच्छा. அது என்ன கவரு? வீரசிங்கம் போட்டோ இருக்கு, கருப்பு கொடி மேட்டர் இருக்கு. கன்ஃபியூஸ் வேண்டாம், கரெக்ட் சொல்றேப்பா. இது உங்க மாமா போட்டோ சிக்கன் கட்சி, ஓகே. ஜிக்னாஸ்ரீ போட்டோ, உங்க போட்டோ, உங்க ஃப்ரெண்டு போட்டோ, கபடி மேட்டர் Correct. இருக்கு. பக்கா வரும், சூப்பர். டேய் எதுவும் கன்ஃபியூஸ்ல ஒண்ணு இல்லையா? கிளியரா இருக்கல? பக்கா இருக்கே, பக்கா வரும். தைரியம் அவனுக்கு. ஜிக்னாஸ்டி கேக்குதா? ஜிக்னாஸ்டி அந்த மனுஷன் திருந்தவே இல்ல. மாமா ஆமா இல்லடா ஏமா அடிக்காதீங்க மாமா. மாமா நீ அம்மி அரைக்கிற போது என் நெஞ்சு வலிக்குது பாரு. கடிக்கிறாங்க காட்டெருமைக்கு பிறந்தவன். அடி பலமா இருக்கு, எடுத்து வை. அப்பா இவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாதுப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. மான கட்ட அடுத்த முறை வாயிலே மிதிப்பா. இனிமே தப்பு பண்ண மாட்டல்ல. நான் என்னடா தப்பு பண்ணேன்? வட போலாம். மாமா என்னடா என்ன ஏன் அடிச்சீங்க? வண்டி போன பிறகு போஸ்டர் பாடுறா. டேய் யாரா இந்த போஸ்டர் அடிச்சது? சொன்ன மாதிரி செஞ்சுட்டா பாஸ் அந்த கல்யாணம். அவனை சும்மா விடக்கூடாது. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த கல்யாணத்துக்கு கருமாறி நடக்கணும்டா. போய் தூக்கிட்டு வாங்கடா. சார் ஆல்மோஸ்ட் அவன் டெரரிஸ்டா தான் சார் இருக்கணும். நான் டீடைல் அனுப்புறேன் சார் அப்ப இந்த கேஸ் ரொம்ப ஜாக்கிரதை டீல் பண்ணு சார். யோ என்னையாது? மத்திய அமைச்சர் மல்ஹோத்ரா வரவை எதிர்த்து மனித வெடிகுண்டா மாறுவேன்னு ஒருத்தன் பப்ளிக்கா இப்படி ஊரறியா போஸ்ட் அடிச்சு வச்சிருக்கான். ஏயா அப்ப உள்ள என்ன மாதிரியான வெப்பன்ஸ் வச்சிருக்கான்? யோ உள்ள போங்க, அந்த பக்கமா போய் சரவுண்ட் பண்ணுங்க. நல்லா கேட்டுக்கங்க, தொண்டர்கள்லாம் அலர்ட்டா இருக்க சொல்லணும். எது வேணாலும் நடக்கலாம். நாம பண்ற அலம்பல்ல பாராளுமன்றமே பதறணும், ஐநா சபையே அலறணும். இந்த இடத்துக்கு பாம்பு வச்சிருக்கா. ஆமா அது கொதிக்க கொதிக்க கொடுத்துட்டு போறால. என்ன கருமாந்திரது? எது ஆசிட்டு மாதிரி இருக்கு, உன்னை கொல்ல போறேன். ஆசிட்டா? ஐயோ நான் எங்கட ஆசிட்டா ஊத்துனேன். இது எதிர்கட்சிக்காரன் என்னது? மத்திய அமைச்சர் எதிர்த்து நான் கருப்பு கொடி காட்டுறேன்னா இதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணமாடா? நம்ம தலைவனை சேர்த்து வச்சு போஸ்ட் எடுத்து கவலைப்படுத்துறீங்க. எங்கடா போஸ்ட ஒட்டுனே? வீரசிங்கத்துக்கு எனக்கு எந்த கையில சிக்கினா
நீ சிக்கிட்டியேடா வாடா வாடா ஒருத்தன் கூட டயர்ட் ஆகலையே 10வது ரவுண்டுல பிரஷா விரட்டுறாங்களே இதுக்குமே ஓடி பிரச்சனை இல்ல என்னமோ பண்றாயா பாகுபலி நீ இப்ப பாலி கலவரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். டெக்னிக்கல் அட்டாக் பண்றாங்க. நீங்க உடனே சென்ட்ரல் போர்ஸ் அனுப்புங்க சார். டேய் நீ இன்னும் போகலையா நீ இன்னும் போலையா? இதா போறேன்டா ஐயோ வந்துட்டாங்க நான் இருக்க வேண்டிய இடத்துல சரவணன் இருக்கேன் அட பாவிகளா ஒரு போட்டோவா மாத்தி போட்டு என்ன போட்டு தலை முடிவு பண்ணிட்டீங்களே வாங்கடா கல்யாணம் லெஃப்ட்ல போய்ட்டானா நான் ரைட்ல போறேன்டா இவங்க வேற கேம்ப்ல ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஓடி பேசுறாங்க சீக்கிரம் ஏறு நீயா சீக்கிரம் ஏறி தொலை. ஆபத்துக்கு பாவம் இல்ல போட்டு 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 தலைவனா வர வேண்டிய என்ன இப்படி தலைமறைவா ஓட வச்சுட்டியாடா மாமா சும்மா வா. அந்த குடிகார போட்டோகிராஃபர் பண்ண பிரச்சனையில எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? உன் உயிருக்கு நான் உத்தரவாதம். பேசாம வா. டிபார்ட்மெண்ட் வண்டிங்கிறது சரியா இருக்கியா? வேண்டாம்டா ரிப்போர்ட் மாட்டிக்கிறேன் ரிப்போர்ட்டாடா ஹலோ சார் சார் கொஞ்சம் கூட்டு ரோட்ல இறக்கி விட்டுருங்க சார். என்ன சார் பிரச்சனை? கல்யாணம்னு ஒருத்தனை பிடிக்கணும், சிக்க மாட்டேங்கிறான். அவனால இது வரைக்கும் 7 போலீஸ்காரங்க குத்துயிரும் கொலையுயிரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க. இவ்வளவு கலவரம் நடக்கிறப்பையும் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஒரு கிழவிய சாமி சரணம் காம கொடூரம் தம்பி. நல்ல வேலை கிழவி அலறி கத்துனதுனால அவ கழுத்துல கிடக்குற 5 பவுன் நகையை அத்துக்கிட்டு ஓடி இருக்கா. அட போய் சாமி எவ்வளவு? 5 பவுன் தங்க சங்கிலிப்பா. அந்த கல்யாணத்தை சுட்டு பிடிக்கிறது தான்ப்பா என் குறி. கல்யாணம் கூப்பிட்டீங்களா சாமி? செருப்பால் அடிப்பேன். தம்பி ஏதாவது சொன்னீங்க? அவன் கிடைச்சனா செருப்பால் அடிக்கணும் சார். நீங்க பிடிச்சி கொஞ்சம் அப்படி லெஃப்ட்ல நிறுத்துங்க. நல்லா இருக்குடா உயிரோட தான் இருக்கேன். நீ 2 நாள்ல ஆளே அனுப்புது இல்ல கம்பெனி உன் மேல கேஸே போடுது. யோ என்ன விளையாடுறியா நீ? போன மாசம் நான் 3 பேர் அனுப்பிச்சு வச்சேன். அது 2 பேரோட உயிர் கவலைக்கிடம்னு சொல்றாங்க. உன் ஒட்டகம் அந்த கடி கடிச்சிருக்கா ஒருத்தனை. वो सब शेक नहीं जानता ஆளே அனுப்பு. இந்த பாரு எவனா சூசைட் பண்ணிக்கணும்னு வருவான். வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? பாப்பா சரவணா என்ன இவ்வளவு தூரம்? மூர்த்தி சார் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல இந்த ஆள் இருக்க கூடாது. ஏதாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆமா சார் துபாய் போகணும்னு ஆசைப்படுறாரா இல்ல சிங்கப்பூர் போகணும்னு ஆசைப்படுறாரா? மாப்பிள்ள நான் சிங்கப்பூரே போறேன் மாப்பிள்ள. துபாயில தான் சம்பளம் நிறைய கிடைக்கும். சரிடா. ஆக்சுவலா வேலை என்னன்னா என்ன வேலைனாலும் செய்வாரு. டேய் என்ன வேலைனாலும்னா? மாமா கவலைப்படாத நல்ல வேலையா கொடுப்பாங்க. மாப்பிள்ள வீரசிங்கம் போன் பண்ணியா? கேப்ப மாப்பிள்ள சொன்னா கேளு. இந்த சம்பந்தம் வாடா நீ சேஃப். யோ வீரசிங்க போன் நீ அட்டெண்ட் பண்ணா அவன் சேட்டலைட் மூலமா ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவான். அப்ப சரி. கமிங். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன டோர் திறந்து பீரோ உள்ள வருது? யோ மாமா பயப்படாதயா. ஏன்டா சொல்லிட்டு வர கூடாதா? கேக்குக்கு அடிமை ரெடி ஆயிடுச்சு. எத்தனை வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. ஒரு பக்கம் என்கவுண்டர் போலீஸ், இன்னொரு பக்கம் ஃபயர் ரேஞ்சர் போலீஸ், இன்னொரு பக்கம் டிராபிக் போலீஸ். தலைவரே இவனால ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இவனை உயிரோடு பிடிச்சு குத்தா 50 லட்சம், பணமா மடிச்சு குத்தா 1 கோடி ரூபா. பணத்துக்கு பிறந்த பொணமே காசுக்காக என்ன சாகடிக்க பாக்குறீங்களேடா? யோ மாமா அதுக்கெல்லாம் நீ வர்த்து இல்லையா? போலீஸ் தான் தேவையில்லாம பொருளை கிளப்பி விடுறாங்க. நீ கண்டிப்பா துபாய் போற. 1 கோடி ரூபாய் அடி உங்க துபாய் அனுப்புறான். மூர்த்தி சார் இன்னைக்கு நைட்டுக்குள்ள மாமா துபாய்க்கு போயே ஆகணும். டன்.